வணக்கம். நம்ம ஜீவா டுடே, ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க. அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். நம்ம இருவரும் உரையாடலாம். யாரிடம் பேட்டி எடுக்கலாம், என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க. அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இது நமது ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி. வணக்கம். நம்ம ஜீவா சினிமாவில் இந்த ஏஆர் ரஹ்மானுடைய விவகாரத்தை குறித்து பல்வேறு விதமான வன்ம கருத்துக்கள், அவதூறு கருத்துக்கள், அவங்களுடைய ஓலா கதைகளையெல்லாம் நிறைய பேர் திறந்து விட்டாங்க. இதனால தான் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாராம், வீட்டுக்கே போகிறது இல்லையா, ஒய்ஃப்கிட்ட பேசுனதே இல்லையா, துபாயில் தான் அவர் குடியிருக்கிறாராம், அவர் சென்னையிலேயே இல்லை, அவருக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வந்தால் ஃபோனே எடுக்க மாட்டார், என்னென்னமோ கதை. அவர் ஒய்ஃபோட பேசி பல நாட்கள் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, குடும்பத்தை மதிப்பதில்லை, வீட்டிலேருந்து ஃபோன் வந்தால் கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதனால வெறுத்து போய் அவங்க மனைவி எடுத்த முடிவு தான் இந்த விவாகரத்து, இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து. அவங்க அறிவித்தே 2 நாள் ஆகலை, அதுக்குள்ளே 200 விதமான கதைகள் இதனால தான் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட அருவருப்பு ஆபாசமிக்க ஒரு கதையை கட்டுக்கதைகளை சில பேர் அவிழ்த்து விட்டார்கள். என்னன்னா, அவரிடம் பின்ன பாடகியாக அவரிடம் பணிபுரிந்து இருக்கக்கூடிய ஒரு மோகினி டே அப்படிங்கிற ஒரு பாடகி, அவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு. இதெல்லாம் எவ்வளவு அருவருப்பான விஷயம். ஒரு லேடி நான் பிரிஞ்சு வாழ போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதே போல ஏஆர் ரஹ்மான் அவருடைய துணைவியாரும் எந்த இதுவும் சொல்ல, டைவர்ஸ் பிரிய போறோம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். உடனே இவங்க 2 பேரும் தான் சேர போறாங்க, இவங்களிட்டு தான் குடும்பத்துல பிரச்சனை, அதனால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு கதையை நீங்க கேட்கணுமே, இவருக்கு 1700 கோடி சொத்து இருக்கு, அதுல 1000 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கேட்கணுங்கிற திட்டத்துடன் பிளான் பண்ணி ஏஆர் ரஹ்மான் பணம் பறிக்க தான் அவங்க ஒய்ஃப் இப்படி பண்ணாங்கன்னு இது ஒரு கதை. இஷ்டத்துக்கு பேசி கடைசியில ஏஆர் ரஹ்மானுடைய மகன் நீங்க பேசுவதை நிறுத்துறீங்களா, நான் நோட்டீஸ் விடவா, எங்க லீகல் டீம்ல இருந்து நான் நோட்டீஸ் விட்டுருவேன் இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா அப்படின்னு. இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க. ஏஆர் ரஹ்மானுடைய விவகாரத்துக்கு இதெல்லாம் காரணம்னு அவர் சொல்லலை, அவங்களுடைய துணைவியாரும் இதுதான் காரணம், டைவர்ஸ் காரணம்னு சொல்லலை, அவங்களுடைய மகனோ மகளோ எங்க அம்மா அப்பா பிரிஞ்சதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க 3 பேருக்கும் தெரியாத விஷயம்லாம் பல பேருக்கு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு கதை. அவரு ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, மோசம் போயிட்டாரு, அப்படி இப்படி பணக்காரரு, கோடீஸ்வர பணம், இவ்வளவு பணம் வந்துருச்சு, அதுல பிரிச்சுக்க போறாங்கன்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க என்னென்னமோ பேசினாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இதுல அரசியல் வன்மம் வேற. ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம், தமிழர், தமிழ் உணர்வாளராக இருக்கிறாரு, தமிழனுக்குன்னு ஒரு படம் போட்டாரு, இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிறாரு. ஸோ இவர் தமிழ் உணர்வாளராக இருக்கிறாருங்கிற அந்த ஒரு எரிச்சல், கோபம், ஒரு ஆஸ்கார் நாயகன் தமிழ் உணர்வாளராகவும் இந்தி எதிர்ப்பாளராகவும் இருக்கிறாரே அப்படிங்கிற அந்த வன்மம் கொண்ட வலதுசாரி அரசியலும் சேர்த்து ஏஆர் ரஹ்மான் மீது கல்லை கொண்டு எரிஞ்சாங்க. இவர்கள் எல்லாற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரொம்ப தெளிவாக இன்னைக்கு அவங்க மனைவி போட்டிருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மும்பையில் சில காலம் தங்கி இருக்கிறேன், என்னுடைய உடல்நிலையை இப்போதைக்கு பார்த்துக்கணுங்கிறதுக்காண்டி ஏஆர் ரஹ்மானுடைய பணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இப்ப தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கோங்கிறாங்க. இது இன்னும் டைவர்ஸ்க்கு நாங்க அப்ளை கூட பண்ண, டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நாங்க வந்திருக்கிறோமே ஒழிய இன்னும் அப்ளை எல்லாம் கூட பண்ணல. ஏஆர் ரஹ்மான் ஒரு அப்பழுக்கற்ற மனிதர், ஒரு மனிதர், ஒரு ஜீனியஸ், ரொம்ப அபாரமான ஒரு மனிதர். அவரை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதோ வாய் திறந்து பேசுவீங்களா? நீங்க யாரு டைவர்ஸ் பண்ணது அவங்க 2 பேர், அவங்க 2 பேர் தரப்பிலிருந்தே இது பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எவ்வளவு வன்மம், முஸ்லீம்ங்கிறதுல ஒரு வன்மம், தமிழ் உணர்வாளருங்கிறதுல ஒரு வன்மம், அவர் இந்தியை எதிர்க்கிறாருங்கிறதுல வன்மம், டெல்லி ஒன்றியத்தை எதிர்க்கிறார் என்பதில் ஒரு வன்மம், எல்லா வன்மத்தையும் சேர்த்து வச்சு பெரிய பாய் நீ என்ன பண்ணிட்ட, இதான் மோனிகா டே, இதுதான் தமிழ் தாய் வாழ்த்தா, நீ அந்த பொண்ணோட தொடர்பா, எப்படி உங்களால பேச முடியுது? இன்னொரு பக்கம் ஒரு மேல்சாவனிஸ்ட் உலகம் எல்லா விஷயத்தையும் பெண் பக்கம் தான் தப்பா பார்க்கும். அப்ப ஏஆர் ரஹ்மானுடைய ஒய்ஃபு பணத்தை ஆசை பிடிச்சவங்க, ஜீவனாம்சத்துக்காக பண்றாங்கன்னு அது கதை கட்டி விடுறது. ஏங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதோ விவாகரத்து பண்றதோ அவங்க தனிப்பட்ட உரிமைங்க. இதுல கொண்டாடுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஜஸ்ட் உங்களுக்கு கண்ணியமா சொல்றாங்க,
இங்க பாருங்க நாங்க 2 பேரும் புரிஞ்சிடணும், அது ஒரு செய்தியா போட்டு போக வேண்டியதான். அதுக்கு இதுதான் காரணம். நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? ஒரு நிமிஷத்துல எப்படி உங்களுக்கு இந்த முடிவு வந்தது? இதுதான் காரணம். இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்களே, நீங்க ஏஆர் ரஹ்மானை வச்சு என்னென்ன தப்பா கிரியேட் பண்ணீங்க, அவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் தொடர்பு. அது இதுல ஏஆர் ரஹ்மானை மட்டும் நீங்க அவமானப்படுத்தல, இன்னொரு பெண்ணையும் நீங்க இழிவுபடுத்துறீங்க. இன்னொரு பெண்ணையும் இதுல போற போக்குல அவமானப்படுத்துறீங்க. எப்படி அவங்களும் லீகல் நோட்டீஸ் விடலாம், மோகினி டேங்கிறவங்களும். அப்ப இவ்வளவு மோசமா பேசுனீங்களே, இப்ப அந்த ஒய்ஃபே, ஏஆர் ரஹ்மானுடைய ஒய்ஃபே சொல்லிட்டாங்க அப்பழுக்கற்றவர், ஒரு மிகப்பெரிய மனிதர், நீங்களாம் அவர் கால் தூசுக்கு வருவீங்களா, அவரை பற்றி அவதூறு வன்மத்தை கக்கியவர்கள்லாம் கால் தூசுக்கு வர முடியுமாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க அறிக்கை விட்டாங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes. தற்கால் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மும்பைல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த நேரத்தை நான் டிஸ்டர்பா இருக்க வேணாம நான் ட்ரீட்மெண்ட் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நாங்கள் தற்காலிகமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், நாங்கள் சேர்ந்து இல்லை நீங்கள் நினைக்க கூடாதுங்கிறக்கா நாங்கள் ஒரு ஓப்பனாக அதை அறிவிச்சிருக்கோங்கிறாங்க. இது டைவர்ஸாக தொடராம கூட இருக்கலாம், நாளைக்கு மீண்டும் அவங்க சேர்ந்துடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படியே பிரிந்தே டீசெண்டாக இருக்கலாம், இல்லை மீண்டும் சேர்ந்து விடலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதுல மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு அழகா தெளிவா நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களே. எப்பா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா 3 நாள்ல நீங்களாப்பா இவ்வளவு பெரிய கதையை கட்டுவீங்க? தமிழ் சினிமாவில் இல்லாத டைரக்டர், கதையாசிரியர்கள் எல்லாம் நீங்க வெளியே தான் இருக்கீங்க போல. இந்த சமூக ஊடகங்கள்ல ட்விட்டர், யூடியூப், எக்ஸ் என்னென்னமோ எழுதுறீங்க பேசுறீங்களப்பா அப்படின்னு. ஏஆர் ரஹ்மான் பையனும் சொல்லிட்டாரு லீகல் நோட்டீஸ் விட்டுருவேன். அந்த பையன் எவ்வளவு அதாவது இதுல இந்த விஷயத்துல வருத்தப்பட வேண்டியதோ நிதானமா யோசிக்க வேண்டியது யாரு? 3 பேர், ஏஆர் ரஹ்மான், அவருடைய ஒய்ஃபு, அவங்க பசங்க. அவங்க 3 பேருமே நாங்க நிதானமா இருக்கோம், இதை நாங்க புரிந்து கொள்கிறோம். ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சியும் சொன்னாங்க இதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், ஏன்னு தெரியல, பட் இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க. சம்மந்தப்பட்ட எல்லாருமே புரிந்து கொள்றாங்க, யாரும் யார் மீது வன்மத்தை கக்கல, புருஷன் பொண்டாட்டி மீது, பொண்டாட்டி புருஷன் மீது, மகன் அப்பா மீது, எல்லோருமே ஒருத்தர் இன்னும் நேசிக்கிறாங்க, அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதை வச்சிருக்காங்க. அந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையில ஒருவர் அந்த அளவுக்கு நேசித்து சம்பாதித்திருக்கிறார்கள். நீ ஏன் சார் இந்த 3 பேருடைய அழகான வாழ்க்கைக்குள்ள புகுந்து இதனாலதான் டைவர்ஸ், அதனாலதான் டைவர்ஸ், அவங்க டைவர்ஸ் ஆகுறாங்க, ஆகல, இப்ப தற்காலிகம் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு சேரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்ல சார், ஏன் இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? ஏஆர் ரஹ்மான் மகன் எந்த அளவுக்கு நொந்திருப்பாரு. ஒரு படத்தையும், ஏஆர் ரஹ்மான் படத்தையும், ஒரு குழந்தை படத்தையும் போட்டு இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? அதான் சார் எங்க அப்பா, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மனிதரை அப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? அந்த குழந்தை மனசு என்ன பாடுபட்டிருக்கும். உலகமே வியந்து பாராட்டிக்கிட்ட தமிழன் எங்க அப்பான்னு பெருமிதத்துல வாழ்ந்திருப்பார் அந்த பையன். போய் அவரை போட்டு இந்த ஒரு 3 நாள்ல அடி நடிச்சதுல அந்த பையன் கதறிட்டு ஸ்டேட்மெண்ட் விடுறான். ஏன் சார் எங்க அப்பா குழந்தை சார், எங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரியான ஆளு சார், அவரை போய் இவ்வளவு கேவலப்படுத்தி எப்படி சார் மனசு வந்துச்சுன்னு அந்த குழந்தை கேட்குது. இதெல்லாம் ரொம்ப தவறு. நான் தொடக்கத்திலிருந்தே இந்த விவகாரத்து மேட்டர் குறித்து வன்மத்தை கக்காதீங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிமையில விடுங்க அவங்கள, அவங்க தனிமையில முடிவு எடுக்கட்டும், திருப்பி சேருவதா வேண்டாமா, அவரவர்களுக்கான தனிப்பட்ட வாழ்க்கையா என்ன எதுவா இருந்தாலும் அவர்கள் முடிவு எடுக்கட்டும். 2 பேரை பத்தியும் தப்பா பேசாதீங்கன்னு தொடர்ச்சியா நான் ஜீவா டுடேலையும் ஜீவா சினிமாலையும் சொன்னேன். அதுவும் ஏஆர் ரஹ்மான் மீது எப்படியா சிக்கிர மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வெறுப்பு அரசியல் பிதாமகர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏஆர் ரஹ்மான் மீது கல்ல கொண்டில பாறாங்களை தூக்கி நங்குன்னு போடணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். முஸ்லீம், நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு தமிழன், நீ தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த வெறியில இருக்கிறாங்க. அந்த வெறுப்பு அரசியெல்லாம் சேர்ந்து ஏஆர் ரஹ்மானை காலி பண்ண முயற்சி செய்தது. ஆனால் இது இவங்களெல்லாம் பார்த்துட்டு எந்த கணவரை நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னானோ அவரையே தற்காலிகமான ஒரு இடைவெளிதான், அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் ஒரு அற்புதமான மனிதர்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த வன்மம் பிடித்தவர்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க ஒய்ஃபு இந்த அளவுக்கு ஒரு அறிக்கைட்ட உடனே வெளியிடுகிற அளவுக்கு நீங்க பண்ண கூத்தெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கிரேட் மேன் நம்ம ஹஸ்பண்ட், அவரை பத்தி இப்படி பேசுறாங்களே. அவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் மீது மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, காதல் இருக்கு சார். ஆனா டைவர்ஸ்ங்கிறது வேற ஒரு கான்செப்ட், நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்குமே மன முதிர்ச்சி இருக்கு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, புரியுதுங்களா? டைவர்ஸ்னோடனே ஒருத்தர் வெட்டிக்கணும்னோ கழுத்து எடுத்துக்கணும்னோ இனிமே வாழ விட மாட்டேன் பாரு, நீ எப்படி வாழ்ந்துறேன்னு பாருன்னு இந்த ரொம்ப தேர்ட் ரைட் 4ஆம் தர 3ஆம் தர மாதிரியான நபர்களை மட்டுமே நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய துணைவியார் இருவருக்குமான அந்த அன்பு, நட்பு, காதல், ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொள்வது, ஒருவருக்காக ஒருத்தர் அர்ப்பணிப்பு பண்ணுவது. அவர் வேலை பார்க்குறாரு சார், எனக்கு உடம்பு சரியில்லை நான் தனியா இருந்துக்கிறேன், அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நினைக்கிறது. டைவர்ஸ்னு அறிவித்த மனைவியும் கண்ணியத்துடன் அழைத்த அந்த பாங்கு, இப்படி ஒரு உயர்ந்த காதல், அன்பு,
ஒரு முதிர்வு, விலகிக் கொள்கிறோம் என்பதை கூட கண்ணியமாக அறிவித்த அந்த பாங்கு, இதையெல்லாம் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய இந்த நவநாகரிக இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவதோ அல்லது பிரேக்கப் ஆகுவதோ அல்லது எப்படி நேசிக்கணும் இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமா எடுக்காம இதா இருக்குமோ, அந்த காதலா இருக்குமோ, இந்த தொடர்பா இருக்குமோ, பணத்தாசையா இருக்குமோ, ஜீவனாம்சமா இருக்குமோ, உங்களா கஷ்டத்துக்கு எழுதுறீங்க. உங்க குடும்பத்துல இது மாதிரி நடந்தா அப்படி எழுதுவீங்களா சார்? உங்க குடும்பத்தை பத்தி ஒரு 5-6 பேர் பேசினா எப்படி இருக்கும்? அவர் ஒரு செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசலாமா? இதில் வருத்தப்பட வேண்டிய ரஹ்மானுடைய தங்கையோ, ரஹ்மானோ, ஒய்ஃபோ, பசங்களோ இதில் எந்தவித அவதூறு கருத்தையோ இதுதான் காரணம்னோ சொல்லலை. சொல்லாம இருக்கும்போது இப்படிலாம் நீங்க பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய நிலை வந்திருக்கிறது. இப்போவாது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய காதலை புரிந்து கொள்ளுங்க. காதலுங்கிறது ஒரே வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேசம் வைக்க ஒரே ஊர்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரிந்து இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒருவருக்கு மீது ஒருவர் மரியாதை வைத்திருக்கிறார். டைவர்ஸே ஆனாலும் ஒருத்தர் மீது ஒருத்தர் மரியாதை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆழமான நட்பு இருக்கணும், ஒரு உண்மையான காதல் இருக்கணும், ஒரு உயர்ந்த அற விழுமியங்கள் இதெல்லாம் இருந்திருக்கணும். அதெல்லாம் யாரையாவது நீங்க உண்மையிலே நேசிச்சிருக்கணும். அப்பதான் இந்த உறவு, இந்த பிரிவு, இந்த விவகாரத்து, இந்த திருமணம், இந்த அன்பு இது குறித்து உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். உங்களுக்கு ஆம்பளை பொம்பளைனாலே வேற எந்த விஷயமும் தெரியாது அப்படிங்கிறப்ப பணமா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது வேற ஒரு தொடர்பா இருக்குங்கிற இந்த 2 விவகாரங்கள், இந்த 2ஆம் தர 3ஆம் தர விவகாரங்களை விடுத்து வேற உயர்வான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள் இல்லாத நபர்கள் தான் ரஹ்மானை கொச்சைப்படுத்தினார்கள். விருப்ப அரசியல் பேசுபவர்களும் கொச்சைப்படுத்தினார்கள். இவர்கள் இருவருக்குமே தரமான பதிலடி தரும் விதமாக ரஹ்மான் மனைவி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. தயவு செய்து அந்த அறிக்கையை படிங்க. ரஹ்மானை எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாங்க. இனிமேலாவது தப்பா பேசுவதை நிறுத்துங்கள் என்பதுதான் ஜீவா சினிமா இருக்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள், சினிமாவிற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல், சினிமாவிற்கும் சமூகத்திற்குமான தொடர்பு போன்ற பல்வேறு நுட்பமான புள்ளிகளை நாம் விவாதிப்போம், பேசுவோம். நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.